Welcome to Max Very Easy. Exercise 1.1 la 8 sum பார்க்க போகிறோம். Show that relation R in the set A 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க set A given by R equal to A, B such that modulus of A minus B is even is a equivalence relation. Show that all the elements 1, 3, 5 are related to each other and all the elements 2, 4 are related to each other. But no element of 1, 2, 1, 3, 5 is related to any element of 2, 4. So relation நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க A, B such that modulus of A minus B is even. ஸோ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்குறதுக்கு என்னது நமக்கு ஏங்கிற ஒரு வேல்யூ ஃபங்க்ஷன்லேருந்து அதாவது செட்லேருந்து எடுக்கணும். அதை ஏங்கிறது இந்த ரிலேஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஏனா ஏ மைனஸ் ஏ என்ன வரும், மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏங்கிறது 0 ஈவன் நம்பர் வருது. அப்போ இந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஆர்னால ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்குங்கிறாங்க. சிமெட்ரிக்கு B பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா B, பிலாங்ஸ் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ B பிலாங்ஸ் டு ஆர்னா மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னது ஈவன் வந்துடும். ஏன்னா B நம்ம பிலாங்ஸ் டு ஆர்ன்ட்டோம். அப்போ ஏ மைனஸ் பி ஈவன். ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு இது ஏ மைனஸ் பி ஈவன்னா பி மைனஸ் ஏ மாடலஸ் ஆஃப் பி மைனஸ் ஏவும் என்னவும் ஈவன் தான் வரும். ஏன்னா மாடலஸ்குள்ளே 4 - 2நாலும் 2 - 4நாலும் ஆன்சர் ஒன்றுங்க மாடலஸ்குள்ளே வரும்போது. அப்போ B மைனஸ் ஏ ஈவனாக இருந்துச்சுன்னா B, ஏயும் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். ரைட்டா? அடுத்து ட்ரான்சிட்டிவ். A, B பிலாங்ஸ் டு ஆர், B, C பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ A, B பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ மைனஸ் பி ஈவன், அதாவது மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈவனு. B, C பிலாங்ஸ் டு ஆர்னா மாடலஸ் ஆஃப் B மைனஸ் சி ஈவனு. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஆர்னா இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2ஆல் இருக்கணும். அப்போ 2 M 2 × Mனு வச்சுக்கோங்க. எம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது B மைனஸ் சி ஈவன்னா 2 × Nன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2M. ஏன்னா மாடலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் இல்லை மைனஸ் வரலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2M. B மைனஸ் சிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2N வருது. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் சின்னு வந்துடும். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 × M + N. M + Nங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். அதுவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் சிங்கிறது 2 × ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஈவனாக இருக்கனால இது ஏ மைனஸ் சி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். அதனால் இந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1, 3, 5 இது ரிலேட்டட் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ 1, 3, 5ங்கிற மட்டும் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னொன்று 1, 3, 5. அப்போ 1லேருந்து 1 மைனஸ் பண்ணாலும் இது ஏவும் 1, 3, 5 எடுத்துக்கும். பி செட்டும் 1, 3, 5 எடுத்துங்க. இதில் ஏதாவது மல்டிப்ளை மைனஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல் ஆயிருது. ஏ மைனஸ் பின்னு இதில் இருக்க ஏ இதில் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் பண்ணால் ஈவன் தான். எந்த எலிமெண்ட்டை எடுத்து இதில் எந்த எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணாலும் ஈவன் தான் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த செட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிலேஷனுக்கு அதாவது எப்படி சொல்கிறாங்க இந்த ரிலேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். அதைத்தான் எழுதியிருக்கேன். ஏ, பி பிலாங்ஸ் இதில் இருக்க ஏயும் பியும் போட்டு ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா அது ஆரில் பிலாங் ஆகும். அதனால் இந்த எலமெண்ட் ரிலேட்டட் டு ஈச் அதர்னு வரும். இதே சிமிலர்லி இந்த 2, 4ங்கிற பார்த்தீங்கன்னா இதை ஏக்கு 2, 4 பிக்கு 2, 4 எடுத்திங்கன்னா இதுலேயும் ஏ மைனஸ் பி ஈவன் தான் வரும். அதனால் 2, 4 ரிலேட்டட் டு ஈச் அதர்னு வரும். இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஆனால் ஏ 1, 3, 5யும் பி 2, 4 எடுத்திங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் வரும், ஈவன் வராது. அதனால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது இந்த ரெண்டு செட்டும் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். அடுத்த 9th சம்மு. ஷோ தட் ஈச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இன் த செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் such that 0 less than x less than or equal to 12 given by r equal to a, b such that a minus b modulus of a minus b is a multiple of 4. ரெண்டாவது r belongs to a, b such that a equal to b. ஸோ இதில் ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக ப்ரூவ் பண்ணணும். ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 இன் ஈச் அதர். இந்த போன சம்மாரியே தான். இதில் ஒன்றுக்கு எந்தெந்த எலிமெண்ட் ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அவ்வளோ கடைசியாக. ஸோ முதல்ல ஃபஸ்ட் சப்டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு சச் தட் ஏ, பி சச் தட் ஏ மைனஸ் பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ இதில் ஏ மைனஸ் பி மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருந்தால் தான் நம்ம இந்த ரிலேஷனில் வரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இது ஏங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க.
நமக்கு ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும்னா ஏ கமா ஏ வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஸோ ஏ கமா ஏ இந்த ஃபங்க்ஷனில் போட்டிங்கன்னா ஏ மைனஸ் ஏங்கிறது 0. 0 வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகுமா? ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா 0ங்கிறது எந்த ஒரு இதுக்கும் மல்டிப்ளை வந்து 0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ். அடுத்து சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கோங்க. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். அது மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். ஏ மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் 4னா பி மைனஸ் ஏங்கிற மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்கணும். ஏன்னா மாடலஸ் இருக்கனால. அப்போ பி மைனஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4னா அப்போ பி மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு வந்துடும். அப்போ இது வந்து சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனில் வந்து இது டிரான்சிட்டிவ் வந்து ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஏ மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும், பி மைனஸ் சி மல்டிபிள் ஆஃப் 4. இது ரெண்டும் மல்டிபிள் ஆஃப் 4னா ஏ மைனஸ் சி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4ஆக தான் வரும். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 4 தான் வரும். அப்போ ஏ கமா சியும் பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஆர் வந்து 3 அதாவது சிமெட்ரிக், ரிஃப்ளெக்ஸிவ், டிரான்சிட்டிவ்னால ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்துடுது. இதில் வந்து நமக்கு ரிலேட்டட் டு 1ங்கிறது கேட்டிருக்காங்க. 1ல் ரிலேட்டடாக என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து ஏ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா பிக்கு வந்து என்னென்ன வேல்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. பி வந்து அதாவது நமக்கு வந்து மொத்தம் வந்து 12 வரைக்கும் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4 மல்டிபிளில் வந்து 1 வந்து மைனஸ் பண்ணும்போது எது வரும்? 1 வந்து 1ஆல் மைனஸ் பண்ணால் 0 வரும், அது வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், அது வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், அதுவும் 4ஆல் மல்டிப்ளை ஆகும். இதுக்கு மேலே வந்து எந்த போட்டாலும் இதுக்கு மேலே 12க்குள்ளே வந்து வேறு எதுவும் வராது. அப்போ 1க்கு ரிலேட்டடாக வந்து 1, 5, 9 வரும். இது வந்து நம்மளோட ரிலேஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து ரெண்டாவது சப்டிஷனு ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ இதில் வந்து ஏ வந்து 0 to 12. ஸோ வந்து ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஏன்னா ஏ வந்து ஈக்குவல் டு பிங்கும்போது ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி தான் வரும் நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் படி. அப்போ பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ சிமெட்ரிக்கு. அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஏ வந்து ஈக்குவல் டு பி, பி வந்து ஈக்குவல் டு சி. ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சினா ஏ ஈக்குவல் டு சின்னு வந்துடுது. அப்போ ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அதனால் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். அதனால் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு. இப்போ வந்து 1க்கு ரிலேட்டடாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன இருக்கும்? 1னா அதில் வந்து 1 ஈக்குவல் டு 1 தான் வரும். அப்போ ரிலேட்டட் டு 1 வந்து 1 மட்டும்தான் இருக்கும் இதில். அடுத்து 10th sum. Give an example of a relation which is symmetric but neither reflexive nor transitive. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதனாலும் எடுக்கலாம். நான் வந்து இதில் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 எடுத்திருக்கேன். அப்போ இதில் வந்து ஆர் ஃபங்க்ஷன் வந்து 1, 2, 2, 1 எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1 இல்லை, 2, 2 இல்லை, 3, 3 இல்லை. அப்போ வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை. அதே மாதிரி 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது. அப்போ வந்து சிமெட்ரிக்கு. ஸோ சிமெட்ரிக்கு 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது. அப்போ 1, 1 இருக்கணும், இல்லை, அதனால் டிரான்சிட்டிவ் இல்லை. ஸோ முதல் இதுக்கு சிமெட்ரிக் பட் நெய்தர் டிரான்சிட்டிவ் நெய்தர் டிரான்சிட்டிவ் நாட் ரிஃப்ளெக்சிவ் எடுத்தாச்சு எக்ஸாம்பிள். அடுத்த ரெண்டாவது வந்து டிரான்சிட்டிவ் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் வந்து ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ லெஸ் தேன் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ லெஸ் தேன் பினா ஏ ஈக்குவல் டு ஏ கமா ஏங்கும் போது ஏ வந்து ஏவோட கம்மியாக இருக்க முடியுமா? இருக்காது. அப்போ ஏ கமா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக்கு. அதே மாதிரி 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா 1 வந்து லெஸ் தேன் 2. அப்போ 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் 2, 1 பிலாங்ஸ் டு ஆரா? 2 லெஸ் தேன் 1 வராது. அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக்கு. 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். 2, 3 பிலாங்ஸ் டு ஆர். அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ இஸ் லெஸ் தேன் பி, பி இஸ் லெஸ் தேன் சி. இது ரெண்டையும் பார்க்கும்போது ஏ வந்து சியோட லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர் தான் வரும். அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த ஆர் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ லெஸ் தேன் பி வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்சிட்டிவ் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக். அடுத்து தேர்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு 4, 6, 8 எடுத்திருக்கேன். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 4, 6, 6, 8, 8, 4, 6, 6, 4, 6, 8, 8, 6 எடுத்துக்கேன். இந்த எக்ஸாம்பிள் தான் எடுக்குமான்னு இல்லை, நீங்களே பார்த்து செக் பண்ணி எழுதுனா எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இருக்குது. அப்போ 4, 4 இருக்கணும், 6, 6 இருக்கணும், 8, 6, 8 இருக்குது. ஸோ இது வந்து ஆறு வந்து ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்காக எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா பி ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஏ. இதில் பார்த்தீங்கன்னா 4, இருக்குது, 6, 6 அதுவும் இது 4, 6 இருக்குது, 6, 4 இருக்கா இருக்குது, 6, 8 இருக்குது, 8, 6 இருக்கா இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கனால சிமெட்ரிக்கு. இப்போ டிரான்சிட்டிவாக பார்க்கணும். 4, 6 இருக்குது, 6, 8 இருக்குது. அப்போ 4, 8 இருக்கான்னு பாருங்கள், இதில் இல்லை.
அப்போ ட்ரான்சிட்டிவ் இல்லை. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் நாட் ட்ரான்சிட்டிவ். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக்கு. இதுக்கு நான் வந்து ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏ கமா ஏங்க பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வரும், அதனால் ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடும். ஏன்னா ஏ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இது ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு போகும்போது அப்போ என்ன ஏ போட்டாலும் அதோட ஏ ஸ்கொயர், அதாவது ஏ கமா ஏ எந்த வேல்யூ எடுத்தாலும் அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும். அப்போ ரிஃப்ளெக்ஸிவ். அடுத்து 2, 1 பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா 2 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஆனால் 1 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2 ஸ்கொயராக கிடையாது. அப்போ 1, 2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ சிமெட்ரிக் இல்லை. அடுத்து ட்ரான்சிட்டிவ்க்கு வந்து ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தான் சி ஸ்கொயர். இது ரெண்டையும் பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக வந்து சி ஸ்கொயரோட கிரேட்டர் தான் ஈக்குவல் டு வரும். அப்போ ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர், அதனால் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். அடுத்து சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து -5 -6 எடுத்துக்கிட்டேன். ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா -5 -6 -6 -5 -5 எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -6, -6 வந்து இதில் உள்ள இல்லை, அப்போ ரிஃப்ளெக்சிவ் இல்லை. -5, -6 இருக்குது, -6, 5 இருக்குது, அப்போ சிமெட்ரிக்கு. -5, -6 இருக்குது, -6, 5 இருக்குது, -5, 5 இருக்குது, அப்போ ட்ரான்சிட்டிவ். ஸோ சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ். தேங்க்யூ.